ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் போகிற வழியிலே சொல்கிறேன். அதுக்கு முன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேஷை வந்து அடிக்கடி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களோட கேட்டை வந்து 6 months பிஃபோர் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஸோ மேஷை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா சொன்னாங்க. அந்த மெசேஜை பார்த்ததுலேருந்து சரி, இனி விலாகெல்லாம் எடுக்கும்போது மேஷை அடிக்கடி காமிக்கணும்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, என் பொண்ணுக்கு ஒரு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து பல்ல பிரேசஸ் போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு. அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிரேசஸுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் வந்து நான் ஆல்ரெடி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு லென்த்தி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமேன்னு. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்தாலுமே பல்ல பிரேசஸ் போடுறதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ என் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னா, பல்ல பிரேசஸ் போடுறதுக்கு 1900 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து பிரேசஸ்க்கு மட்டுமே. அது போக வந்து பிரேசஸ் போடுறதுக்கு முன்னால் ஏதாவது எக்ஸ்ட்ரா பல்ல தான் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒன்றுக்குமே வந்து 200 சார்ஜ் பண்ணாங்க. அது போக எவ்ரி மந்த் செக்கப் இருக்கும். அதுக்கு வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து 200 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். சில கிளினிக் பார்த்தீங்கன்னா இந்த எவ்ரி மந்த் செக்கப் இருக்குல்ல, 200 பே பண்ணுறோம்ல, இது எல்லாமே சேர்த்தே ஒரு பேக்கேஜாகவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேக்கேஜாக கூட பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேசஸ் போர்டு செப்பரேட்டாக பே பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் வந்து 200 வந்து செப்பரேட்டாக பே பண்ணிக்கலாம். அது நம்மளை பொறுத்தது. இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து தரம்ஸில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே யூஏஇயில் உள்ள தரம்ஸில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 years பிஃபோர் வந்து இந்தியாவில் தான் அவனுக்கு வந்து பல்ல வந்து பிரேசஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அவனுக்கு நாங்கள் வந்து செராமிக்கில் போட்டிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலில் போடும்போது வந்து வாயில் வந்து குத்தி குத்தி வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி செராமிக்கில் போட்டிருந்தோம். மெட்டலில் போடுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 சார்ஜ் பண்ணாங்க, 10,000 இந்தியன் ருபீஸ். செராமிக்கில் போடுறது வந்து 30,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக செராமிக்கே பிக் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது கலண்டு வந்துடுச்சு. அவன் ஏதாவது சாப்பிடும்போதெல்லாம் ஈஸியாக அது வந்து கலண்டு வந்துடுச்சு. ஸோ இங்கே யூஏயில் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சப்போ அவங்க சொன்னாங்க செராமிக்கோட வந்து மெட்டல் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பல்ல பிரேசஸ் போட வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா செராமிக் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அதை விட மெட்டல் தான் நல்லது. ஸோ அதை பிக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்க இந்த பல்ல பிரேசஸ் போடுற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போதுன்னா ஓகே. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் எதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, இங்குள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குது. சுத்தமான பியூரான கீயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வாங்கினதுலேருந்தே எங்களுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி இங்கே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்குள்ள நெய் மைசூர் பாக்காக இருக்கட்டும், இங்குள்ள மில்க் அல்வாவாக இருக்கட்டும், ஜிலேபி எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இங்குள்ள ஆனியன் பக்கோடா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணாவில் போய் நாங்கள் ஸ்நாக்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு போகிறதா இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே இருந்து நேராக நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆர்டிசன் பேக்கர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆர்டிசன் பேக்கர்ஸும். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்போதே என் பையன் கேட்டிருந்தான், அவனுக்கு வந்து கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் கேக் ஷாப்புக்கு வந்து. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து டென்டிஸ்ட்டை போயிட்டு வர வழியில் வந்து ஆர்டிசன் பேக்கர்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த பேக்கரியில் உள்ள கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கேக்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்லேயும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பர்த்டே கேக்ஸ்லாம் நிறைய இங்கே கிடைக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து குட்டி கேக் இருக்குல்ல, இதில் தான் வாங்கி இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் பார்த்துட்ருந்தோம். அது மட்டும் கிடையாது, இங்கே நிறைய வெரைட்டியாக குக்கீஸ் கிடைக்கும். குக்கீஸ் மட்டும் இல்லை, நிறைய பேஸ்ட்ரீஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கப் கேக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. என் பொண்ணுக்கு வந்து க்ரீம் கேக்லாம் பிடிக்காது. ஸோ அவள் வந்து பிளெயின் வெண்ணிலா கப் கேக் இருக்கான்னு தான் தேடிட்டு இருந்தா. இங்கே வந்து கப் கேக்லேயே வந்து சாக்லேட் கப் கேக் இருக்குது, ஆல்மண்ட் கேக் இருக்குது, வெனிலா கேக் இருக்குது, நட்ஸ் போட்ட வித்தியாசமான கேக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அவளுக்கு வந்து பிளெயின் வெனிலா கேக் தான் பிடிக்கும். ஸோ அதான் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக இருந்துச்சு, அவளுக்கு அதை ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து க்ரீம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மேங்கோ கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ வந்து மேலே வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள மேங்கோ கேக்கு. சுற்றி நட்ஸ் எல்லாம் வச்சு. என் பையன் பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தான். நாங்கள் எப்போ இந்த பேக்கரிக்கு வந்தாலுமே வந்து கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சரி இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேக் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபேமிலியாக இங்கே உட்காந்து சாப்பிட்டது. அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே டென்டிஸ்ட்டுக்கு வந்தது வந்து ஒரு ஒர்க்கிங் டே அன்றைக்கி தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேனாலே தெரியும் துபாயிலேருந்து ஷார்ஜா போகிற ரோடு எப்படி இருக்கும்னு ஃபுல் டிராஃபிக்கு. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேரும்போது. இந்த மாதிரி டிராஃபிக்கெல்லாம் பார்த்து தான் ஒர்க்கிங் டேஸ் டைமில் வெளியிலலாம் போகிறது கிடையாது. ஆனால் வந்து தவிர்க்க முடியாத சில சுச்சுவேஷன்ஸில் வந்து போய் தானே ஆகணும். ஸோ இவ்வளோ டிராஃபிக்கில் நின்றுட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது அவ்வளோ டயர்டாகிடுது. ஆனால் வீட்டுக்கு எவ்வளோ டயர்டாக வந்தாலுமே வந்து மேட்ச்சுக்கு ஃபேஸை பார்த்தா வந்து அந்த டயர்டில் எங்கே போயிடுதுன்னு தெரில. உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் மேட்ச்சுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த கஷ்டம்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுருவான். அவனுக்கு ஃபேஸை பார்த்தா வந்து அவ்வளோ கஷ்டம் வந்து சந்தோஷமாக மாறிடும். எப்போவுமே எனக்கு அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே மேட்ச் பார்த்திங்கன்னா புதுசாக வர வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். டோரை ஓப்பன் பண்ணதுமே வெளியே ஓடிடுறான். ஏன்னே தெரில. பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்து டோர் கிட்ட போய் மியோ பண்ணிகிட்டே இருக்கிறது. எதுக்குன்னா டோரை ஓப்பன் பண்ணணும், அவனுக்கு வெளியே ஓடணும். இப்படி கொஞ்சம் டேஸாக பண்ணிகிட்ருக்கான். பார்ப்போம் இனி எவ்வளோ நாள் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட மாட்டான். கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுட்டு திரும்பி பார்ப்பான் நம்ம வர்றோமான்னு சொல்லிட்டு. நம்மளை பார்த்தோன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடுறது, டோர் க்ளோஸ் பண்ண போகும்போது மறுபடியும் வீட்டிலேருந்து வெளியே ஓடுறது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் ஸ்ரீகிருஷ்ண ஸ்வீட்ஸ்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு பார்க்கலாம். ஆர்டிசன் பேக்கர்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து கப் கேக் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், மினி கப் கேக்ஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்ரீகிருஷ்ண ஸ்வீட்ஸ்லேருந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இது வந்து ஆனியன் பக்கோடா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரூட் அல்வா. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னு தெரில, சரி டேஸ்ட் பண்ணணும்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து மில்க் அல்வா, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு ஃபேவரட் வந்து கீ மைசூர் பாக்கு. இங்குள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அவ்வளோ மனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் போலி வாங்கியிருந்தோம். இது என் பையனோட ஃபேவரட் ரசமலாய், இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட் வந்து ஜிலேபி, எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் கறியும் பரோட்டாவும். ஆக்சுவலாக பரோட்டா நான் பண்ணதில்லை, கடையிலேருந்து வாங்கினது தான். வெளியில் போகும்போது வந்து ஏர்லியராகவே நான் வந்து பீஃப் கறி வச்சுருந்தேன். ஸோ வந்து பரோட்டாவும் வாங்கி இன்றைக்கி டின்னருக்கு வந்து இதை முடிச்சாச்சு. ஸ்ரீகிருஷ்ண ஸ்வீட்ஸ்லேருந்து வந்து பால் அல்வா வாங்கிட்டு வந்துருந்தோம்ல, ஸோ அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு முன்னால் வந்து திரட்டி பால்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து எங்கள் வீட்டில் புதுசாக பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்ல, உங்ககிட்ட ஒரு விலாகில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. நான் என்ன பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னா, இது வந்து பாம் பிளான்ட் சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை. இதோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா அரேக்கா பாம் பிளான்ட். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எங்கள் 2 சோஃபாக்கு மிடில் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு பிளான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஜேட் பிளான்ட்டும் வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னால் நான் டீ டேபிளில் வந்து ஒரு ஜேட் பிளான்ட் வச்சுருந்தேன். அதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாமே உதிர்ந்து போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் போனப்போ வந்து 2 ஜேட் பிளான்ட் வாங்கியிருந்தேன். 2யுமே வந்து இதே தொட்டியில் வச்சுட்டேன். இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இந்த பிளான்ட் ஏன் கூட இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து கற்பூரவல்லி பிளான்ட் வந்து நான் அந்த பிளான்ட் ஷாப்பில் போனப்போ பார்த்துருந்தேன். ஸோ நல்ல மருந்து இல்லை ஆக்சுவலாக. கோல்டு ஃபீவர்லாம் வரும்போது எடுத்துப்பாங்க, கஷாயம் மாதிரி பண்ணி குடிப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பிளான் வேணும்னு ஹஸ்பண்டை கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு, பயிறு பப்படம் இதான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கேரளா ஸ்பெஷலில் எங்கள் ஊர் சைடில் ரொம்பவே ஸ்பெஷல் தான் புட்டு, பயிறு பப்படம். காலையில் ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து மஞ்சப்பால் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நார்மலாக எனக்கு விலாக்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீட்டில் காஃபி, டீ எதுவுமே எடுக்க மாட்டோம். காலையில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மஞ்சப்பால் தான் கொடுப்பேன். நான் பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி, ஜீரக தண்ணி, அப்படி மஞ்சள் எடுக்கிறதா இருந்தால் சூடு தண்ணியில் போட்டு அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். எனக்கு வந்து காலையிலே இந்த பால் குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ அதெல்லாம் எடுத்துப்போம். ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்கிறது கிடையாது. என்னோடய கிச்சனுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்கள், மேஷ் தான் வந்திருக்கான். அப்பப்போ விசிட் பண்ணிடுவான் காலையில். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மேஷ் வந்து பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கிடுவான்.
கொஞ்சம் இருட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எழும்பி விளாடுற மூடுக்கே வருவான். ஆனால் காலையில் வந்து அப்பப்போ கிச்சனுக்கு வருவான், வந்து என்னை பார்த்துட்டு போவான். நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ என் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் தான் ரெடி பண்ணி குடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பற்றி நிறைய பேர் ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நம்ம வெளியே என்ன அப்ளை பண்ணுறோமோ அதை விட வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து நிறைய எடுத்துக்க ஸ்கின்னுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ்லேயே எந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இந்த பாட்டிலில் வரதை விட இந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்வீஸ் பண்ணி குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஒரு கப்பில் வந்து நல்லா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட ட்ரெய்லர் லான்ச் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கடைசி சொல்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து நான் சிக்காக இருக்கேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. யாருன்னு எனக்கு தெரியாத முகம் நீங்கள்லாம் வந்து என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க மெசேஜெல்லாம் மெயினாக ரீட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வர நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இதே சப்போர்ட் இதே லவ் எப்போவுமே எனக்கு தந்துகிட்டே இருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு கூட்டு இருக்குல்ல, எங்கள் ஊரில் இது ரொம்ப ஸ்பெஷலு. கிழங்கு இருக்குல்ல, கப்பன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து கூட்டு மாதிரி பண்ணுவோம். அது கூட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாச்சு நான் இது சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி செஞ்சுருந்தேன் வீட்டில். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டேன். அவ்வளோ திருப்தியாகவே சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.